ஹாய் மக்களே, நானும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா எனக்கு என்ன மீறி பாத்தீங்கன்னாக்கா இது எப்படியாச்சும் வந்து பேசி ஆகணும், ஷேர் பண்ணி ஆகணும். இந்த கரூர் மாவட்டத்துல நடந்த ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது இந்த 41 உயிர்களுக்கும் யார் வந்து இந்த உயிர்கள் வந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரிலாம் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. இந்த போன உயிர்கள் வருமா, இது யார் தான் காரணம் அப்படி என்னென்னமோ காரணம். யார் இவன் அவங்கள திட்டுறாங்க, அவங்க இவங்க திட்டுறாங்க, தொடர்ந்து திட்டு. சரி, எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன அருமையா அது எவ்வளவு அருமையான ஒரு விஷயமா கொண்டு வந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகி என்னென்னமோ பண்ணி அப்ப என்ன நடந்துருக்குப்பா தமிழ்நாட்டுல. இப்போ வந்து இந்த அஜித்குமார் வழக்குல, ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல அசம்பவிதம் நடந்துகிட்டே இருக்குங்க. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு நடந்த அந்த முந்தானேத்து நடந்த அந்த 41 உயிரிழப்புகள் காரணம்னு சொல்லிட்டு யார வேணா சாண்டாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சிங்களா நீங்க? தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். இல்ல முன்னெல்லாம் வந்து வேறு பத்திரிகையில தான் வரும், நம்ம படிப்போம், அப்படியே ஃபேமிலிக்குள்ள பேசிப்போம், அவ்வளவுதான், அடுத்தது கடந்து போயிடுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு வச்சுங்க, இப்படிதாங்க இருக்கும். உடனே சறுக்குன்னு இவ்வளவு பெருசு அப்படியே மாறி அவன் இவன் அப்பர் போட்டு வாங்கி அரசியல்வாதிகளை தாண்டி சிலவங்க வந்து என்ன மாதிரி குச்சி பேசுறாங்க. ட்விட்டரை திறந்தா வச்சுங்களா, அப்பா அவங்க இவங்களை திட்டுறது, அவங்க இவங்க ஐயோ என்ன நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே இங்க இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து எந்த உயிரா போயிருக்குன்னு நினைச்சு நம்ம இங்க பேசிட்டு இருக்கோமே, நாளைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்துல நானும் நீங்களும் இருந்தோம்னா என்னங்க பண்றது? எதுக்கு அப்படி ஒரு சம்பவம்? 2026 இருக்குது இல்லைங்களா, அந்த எலெக்ஷன்ல என்னன்னா நடக்க போதோ பயமா இருக்குதுங்க, பயமா இருக்கு. சரி, வந்து ஞானி ட்விட்டர்ல போட்டிருக்காரு, ட்விட்டர்ல பவன் கல்யாணம் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஜய் முறை இடத்துல இருந்ததுன்னா டிஎம்கேவே 3 கேச்சிருப்பாரா. ஓகே, அவரை மாதிரி ஆட்கள் வந்து 2026 தமிழ்நாட்டை ஆடினா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு போட்டு, இதுதான் சந்தர சிந்து பாடுறீங்களா? உங்களுக்கு தமிழ்நாடுனா என்ன, மக்களோட உயிர்னா அவ்வளவு துச்சமா போச்சுங்களா? ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, யார் மேல தப்புன்னு எனக்கு தெரியாது. மாண்புமிகு முன்னாள் முதல் அமைச்சர் வந்து அழகா பேசியிருந்தாரு. இன்றைக்கு வந்து நடந்த அந்த சம்பவங்கள்ல வந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளை வந்து ரொம்பவும் ஒருத்தர் மேல வந்து பழி வருது, 2 பேர் மேல பழி வருது. சரி, இவர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நேற்றிரவு முதல் கேட்ட அழகுரல், அதுல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு, மலரும் முன்பே உதிர்ந்த பிஞ்சு குழந்தைகளின் முகம் பார்த்திட அஞ்சியது கண்கள். அந்த மாதிரி கண்கள் அஞ்சிச்சுல, இந்த கண்கள் அஞ்சியது மாதிரி அஞ்சு என்ன சொல்றது, பயப்பட்ட மாதிரி, ஃபியர் ஆன மாதிரி, ஆழ்த்த வரல, பயந்த மாதிரி. அங்க இருந்த போலீஸுங்களா இருக்காங்க இல்லைங்க, அவங்க கண்கள் எங்கங்க போச்சு? எங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வரல இல்லைங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்டுன்னு சொல்றீங்களே, அங்க போலீஸ் நின்றுட்டு இருந்து போல. அவர் என்ன பண்ணிருக்கு, ஒரு 4 பேர் கும்பல அங்காலே தடியை நிறுத்தி விரட்டுறீங்களோ, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏமா மணி என்ன ஆகுது, 4 ஆகுது, இருட்ட போகுது, வர்றது எப்படி இருக்குமோ, அங்க இருந்து வரும்போது என்னென்ன சம்பவம் நடக்குமோ, கிளம்பு நீங்களாம் வீட்டுக்கு கிளம்பு. ஏமா நீ வந்திருக்க, கர்ப்பிணி ஏனே வந்திருக்க, வீடு கிளம்பு, உனக்கு யார் இங்க வர சொன்னது, நீ குழந்தை, நீ நாளைக்கு கூட்ட நெரிச்சல போன வாரம்லாம் பாத்துருப்பா, நீ கூட்டம், நீ கிளம்பு, நீ எங்க வந்து நீ ஏங்க தட்டி கேட்டு ஓட விரட்டல? ஏன் ஓட விரட்டல சொல்லுங்க? ஏன் நீங்க செய்யற காவல்துறை எங்க போச்சு? உங்களுடைய மனிதாபிமானம் எங்க போச்சு? உங்களுக்கு தெரியாதா? கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்காங்க, லேடிஸ்க்கு என்ன வேலை? எல்லா கட்சியினரும் லேடிஸ் வருவாங்க, ஆனா மகளிர் அணின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கும்பல், அந்த கேங் வந்து தனியா அவங்க செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்க வந்ததான ரசிகர் கூட்டம் உங்களுக்கே தெரியும், அவ்வளவு ஜனங்கள் இருக்கு. 4 வாரமா பாக்குறீங்க, 3-4 வாரமா பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உங்க வீட்டாருங்களை தாங்க நான் சொல்றேன், குழந்தைங்க போயிடுச்சு இவங்க போச்சுன்னு ஏங்க நீங்க அனுப்புறீங்க?
ஏன் நீங்க அனுப்புனீங்க? வீட்டுல இருந்து அனுப்புனீங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அங்க ரீசனே அந்த மக்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆட்டம் நிக்க கூடாதுன்னு யார் பொறுப்பு? காவல்துறையினரோட பொறுப்புங்க. நீங்க என்ன பண்றீங்க? யார் ஆட்டி வைக்கிறாங்க? அது நான் பார்த்தேன் பாலிமர் இந்த நியூஸ்ல. நம்ம இப்போ ஒருத்தவங்க ஜட்ஜ், அவங்க முன்னாள் ஜட்ஜ வந்து இது சம்பந்தமா ஆணை போட்டிருக்காங்கல்ல, அப்போ ஒருத்தர் பேர் எதை உஷ் உஷ்ன்னு சொல்றாரு தெரியுமா? இந்த இடத்த கொடுத்துடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லும் போது உஷ் உஷ் உஷ்ன்றாரு. இப்படி செஞ்சா அது வரும் தெரியும்ல. இப்ப திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றீங்க? அப்ப ஏன் அஜித் விஷயத்திலே நிறைய வந்து காவல்துறை மேல அவ்வளவு கசப்பு, மக்களுக்கு பயம். திரும்பவும் நீங்க ஏன் உங்க பேச இப்பெல்லாம் காமிக்கிறீங்கன்னு எனக்கே புரியல ஒண்ணுமே. எனக்கு ஒரு பயம் என்னன்னா, நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கிறோமா? நமக்கு பேச்சு உரிமை இருக்கா? நாளைக்கு நம்ம நடந்து போறதுக்கு கூட உரிமை இருக்கா? பயமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ரெண்டு விஷயத்துக்கு கண்டிப்பா வந்து நம்ம தீர்வு. ஒண்ணு வந்து நம்ம உயிர் முக்கியம். நாம தான் அதுக்கு காரணம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது யாரோடைய தப்பு? அதே மாதிரி கர்ப்பிணி பெண் வீட்டுல இருந்து யாருமே இல்லையா? கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அவங்களெல்லாம் அனுப்பலாமா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க, லேட் ஆகுது, காலையில இருந்து நின்று இருக்காங்க, லேட் ஆகுது தெரிஞ்ச உடனே அந்த போலீஸார் எல்லாருமே அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். இந்த மாதிரியான பெக்குலர் கேஸுகளை வீட்டுக்கு அனுப்பி, குழந்தைய வச்சிருக்க வீட்டுக்கு கிளம்பு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு ஒரு 4-5 மணிக்கெல்லாம் விரட்டி இருந்தா இந்த பிரச்சனையை நடந்திருக்காது. எப்போ பாரு எல்லாமே அது அதே மாதிரிதான். நான் விதி சைட்லன்னு சொல்றேன். விதி சார் சைட்ல இருந்து என்னன்னாக்கா சரியான ஆர்கனைஸ்டான ஒரு, அது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கீழ்மட், அது லாஸ்ட் லெவல் தொண்டன் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி அடுக்கல விட்டு அங்க என்னென்ன வந்து டிச் மாதிரியான இடம் இருக்கா, அங்க மேடு பாலம் இருக்கா, அங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து நேரவா கொடுத்துருக்காங்களே, அங்க வந்து மக்கள் இவ்வளவு பேர் நிக்க இடம் இருக்கா, இல்ல நம்ம வரலாமா? இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டம் வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அங்க வந்து வந்துட்டீங்கன்னா பெரிய அசம்பாவிதம், நம்ம அப்படியே போயிடலாம் இப்ப அந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கேன்சல் பண்ணிக்க கூட. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான லாஸ்ட் லெவல் தொண்டர் மாதிரி நீங்க வந்து உங்க கைக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது இல்லையா? படிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்களா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெரிய அந்த மூத்த அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் யாரோ ஒருத்தவங்களுடைய கைடன்ஸோட இதை நீங்க ஆரம்பிச்சிருந்துருக்கலாமே. ஏன் இவ்வளோ ஒரு வசப்படையினா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே சினிமா சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே விஜய், அது எஸ்பெஷல் லேடிஸ் பொறுத்ததும் சின்ன குழந்தை, ஐ மீன் அவன் ஜஸ்ட் எங்க இருக்கும் போதே வளர்ந்து வந்த ஒரு நடிகர். அவர் வந்து எல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் சொல்ற மாதிரி ஒரு ஆளா. உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? ரொம்ப அசிங்கமா இருக்கு. நாம இன்னைக்கு இதை பத்தி பேசும்போது எப்பா வேணாப்பா, இனிமேல் எந்த உயிர் பலியும் வேணாப்பா, அரசியல் சார்ந்து வேணாம். எனக்கு ஒரே ஒண்ணு கேள்விங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதுக்கு வந்துட்டாங்க பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாங்கெல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மக்கள் நம்மள பார்த்துட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்க மக்கள் சினிமாக்கள் மூலமாக எல்லா விதங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்த மக்கள். நாளும் யோசிப்பான், நல்லதை கூட கெட்டதா யோசிப்பான், கெட்டதை கூட நல்லதா யோசிப்பான். அடுத்தது ஒரு விஷயம், கூத்தாடின்னு சொல்லாதீங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகன் கேக்குறாரு, கூத்தாடினா ஏன்னு கேக்குறாரு. சரி ஓகே, நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க? சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு எல்லாருக்கும் தெரியாதா? என்ன மாதிரியான விஷயத்த கையாளுங்க? யார எதிர்த்துட்டு பண்ணதுனால எப்படி போனீங்க அதெல்லாம் தெரியாதா? சரி, கூத்தாடின்றீங்க. இந்த மீடியாக்களே இல்லாதப்போ மக்கள் கிட்ட ஒரு எழுச்சியையோ இல்ல ஒரு விஷயத்தையோ, மகாபாரதம், ராமாயணம் போன்ற இலக்கியங்கள், காப்பியங்கள், இதெல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் சேர்த்தது யார்? கூத்தாடிகள் தான். கூத்துன்ற ஒண்ணுதான் ஒரு மீடியாவா செயல்பட்டது. மக்கள் கிட்ட விடுதலை எழுச்சின்ற ஒரு விஷயமே இந்த கூத்து மூலமா வந்ததுன்னா மறந்துடாது. கூத்தாடினா கேவலம் இல்ல, யாரையும் கேவலமா நினைக்காது. ஓகேயா? யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா எனக்கு ஒரே ஜோக் என்னன்னா, நம்மளுடைய மக்கள் இருக்காங்க பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜாமானாலும் சரி, எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பூத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகா அந்த ஓட்டர் மிஷின்ல அதுல 2 சின்னத்தை தான் தேடுங்க. கண்ணு வந்து அந்த 2 சின்னத்தை தேடி வச்சுக்கணும். மற்றபடி மற்றது எல்லாமே வந்து அப்படியே மாயாஜம். அது கூடமா வந்து
மேல இருக்கிறவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மேல இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரையும் வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதாவது அரசியல்லே அப்படியே ஊறி போன மாதிரி சில்வண்டுகள்லாம் இன்னைக்கு பேசும்போது ட்விட்டர்ல போய் பார்த்தா அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. யாரையுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, இவங்கள அவங்க பேசுறதுக்கு அவங்கள இவங்கள பேச, உண்மையே பேசுவோம், நடந்ததை பேசுவோம், வருந்துவோம். இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம பார்த்துக்கொள்வோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டா அதுல நீங்களும் நானும் இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதியோடு விலகி நிற்போம். இதுதான் நம்ம இப்ப சொல்ல முடியும். இந்த நிறைய பேசுங்க. அரசியல் வந்து நடுநிலையாக ஒரு அப்சர்வராக நாம எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த நாட்டு சிட்டிசன் இல்லைங்களா? We have that responsibility. Thank you.